குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாராம். அந்த வியாபாரி தன்னோட காலத்துக்கு அப்புறம் தன் பையன் தான் இந்த வியாபாரத்தை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனுக்கு ஒரு குட்டி டெஸ்ட். அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இங்க பாரு, ஆஹ், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு, என்ன வேலை வேணா செஞ்சுக்கோ, அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயாச்சு நீ உன் கையால உழைச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க. ஓகேவா? அந்த பையன் வெகு விசையா கிச்சனுக்குள்ள போய் அவங்க அம்மாட்ட, அம்மா அம்மா ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடுகு டப்பாலேருந்து அவங்க அம்மா 10 ரூபா கொடுக்க, அந்த 10 ரூபாயை எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றான். அப்பா அப்பா, இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நோட்டை எடுத்து எரியிற தீயில போட்டார். அப்புறம் அவன் போயிட்டான் மறுபடியும். அப்போ மறுபடியும் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு மறுபடியும் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு வந்து மறுபடியும் அவங்க அப்பாட்ட, அப்பா அப்பா இந்தாங்கப்பா, நான் இது கஷ்டப்பட்டு உழைச்சப்பா அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் அவங்க அப்பா அதை வாங்கி நெருப்புக்குள்ளே போட்டார். அப்புறம் அடுத்த நாள் வேற வழியே இல்லை. ஸோ இவன் என்ன பண்ணுறான், கஷ்டப்பட்டு ஒரு கூலி வேலை செஞ்சு மூட்டை தூக்கி அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து சொல்கிறான், அப்பா இது நிஜமாலுமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கிட்டு வந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறான். அவங்க அப்பா மறுபடியும் அதை வாங்கி நெருப்புல போட்டாரு. இவனால அதை பொறுத்துக்கவே முடியல. அந்த நெருப்புக்குள்ள கைய விட்டு அந்த நோட்டை எடுத்து, அப்பா இது நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த வியாபாரி அந்த பையனை கட்டி அணைச்சு சொல்றாராம், உழைப்புங்கிறது தான் ரொம்ப வர்த்துப்பா. இதுக்கு முன்னாடியும் வந்து நீ கொடுத்த காசை நான் தூக்கி எறிஞ்சேன், எரிச்சேன். அப்போ நீ அப்பெல்லாம் வந்து நீ அதை பத்தி கன்சிடரே பண்ணல, திரும்பி போயிட்ட. ஆனா இப்போ நீ கஷ்டப்பட்டு உழைச்சி கிடைச்ச காசை நான் எரிக்கவும் உனக்குள்ள ஒரு இது வந்துச்சு பாத்தியா, ஒரு கவலை வந்துச்சு பாத்தியா, அதுதான் தம்பி அப்படின்னு சொன்னாராம். உழைப்புல ஒரு 1 ரூபாய் கிடைச்சா கூட அதுல கிடைக்கிற சந்தோஷம் 1000 கோடி சும்மா ஓசியில கிடைச்சதுக்கு ஈடாகாதுங்க. அதை விட பெருசு அந்த நம்ம சம்பாதிச்ச 1 ரூபாய். அறமீனும் இன்பமீனும் திறனீனும் தீதின்றி வந்த பொருள். சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மளுடைய திறமை மூலியமா வந்துச்சு, எந்த தீது இல்லாம வந்துச்சு அப்படின்னா அறத்தையும் இன்பத்தையும் தரும்.